பராபவ வருடம் ஆவணி மாதம் 2ஆம் நாள் 19/8/2026 புதன்கிழமை இரவு 7:20 மணி வரை வளர்பிறை சப்தமி திதியும் காலை 6:47 மணி வரை சுவாதி நட்சத்திரமும் பின்பு நாள் முழுவதும் விசாகம் நட்சத்திரமும் சித்தயோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரையும், பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரையும். இன்றைய நாளின் ராகு காலம் நண்பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, குளிகை காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. இன்றைய தினம் சூளம் வடக்கு, பரிகாரமாக பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் புதன் குரு, சிம்மத்தில் சூரியன் கேது, கன்னியில் சுக்கிரன், துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக சுக்கிரனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எது போன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை குலத்தை சீர்படுத்த உகந்த தினம், பரிகார பூஜை முறைகளை மேற்கொள்ள உகந்த நாள், ஆடை ஆபரணங்கள் அணிவதற்கு ஏற்ற தினம். குறிப்பாக புதன்கிழமை என்ற முறையில் லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு மேற்கொள்வது சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் சேமங்களையும் ஏற்படுத்தும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம். இன்றைய காலத்தில் ஏஐன்னு சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்னு சொல்லுகின்ற அந்த தொழில் உத்தியோக அமைப்புகளுக்கான கல்வி முறை மிக பிரபலமாகி வருகிறது. அதற்கான கிரக சூழலாக நம்முடைய வேத ஜோதிடம் எதை சொல்லுகிறது, எந்த கிரகம் வலுப்பெற்றிருந்தால் இந்த கல்வி முறை மிகப்பெரிய அளவில் பலனளிக்கும் அப்படின்னு பார்க்க இருக்கின்றோம். ஏஐ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இது போன்றதொரு நவீனமான கல்வி முறையை நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய அந்த கல்வி பயிலுவதற்கான கிரக சூழலாக நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற மிக முக்கியமான அமைப்பு சனி அதிகமாக சுப தொடர்புகளை பெற்று கேந்திர அமைப்புகளில் வலுத்திருப்பது, நட்பு வீட்டில் இருப்பது, கூடுதலாக லக்னம் ராசி வலுப்பெற்று லக்ன யோக தசைகள் அடுத்தடுத்து நடக்கின்ற சூழல்ல மேற்சொன்ன துறைகளில் ஒருவர் முத்திரை பதிப்பார்கள் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லக்கூடிய மாறாத விதியாக இருக்கிறது. நன்றி. மேச ராசி என்பர்களே, இன்றைய தினம் எப்படிப்பட்டதானதொரு சூழலோடு துவங்குகிறது. எல்லா விதமான அனுகூலங்களையும் இயல்பாகவும் இயல்பை விட மேம்பட்டதாகவும் செய்யக்கூடிய வகையில் நல்லதொரு உற்சாகமான உத்வேகமான மனநிலை நிறைந்த தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் அமையும். தடைகள் விலகும், காரிய அனுகூலங்கள் ஏற்படும், புகழ் பெறுவீர்கள், புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவீர்கள், அனைத்திற்குமான அனுகூலங்கள் உண்டு, அதிர்ஷ்டம் தருகிற நிகழ்வுகளும் உண்டு, ஆக்கப்பூர்வமான சூழல்கள் ஏற்படும். குறிப்பாக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த முடியாத சில காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். நிதானத்தை கடைபிடிப்பீர்கள், நினைத்ததை சாதிப்பீர்கள், எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் முழுமையாக வந்து சேரும். ஒரு சில காரியங்கள் அவசரமாக முடிவெடுப்பதை அறவே தவிர்ப்பது நன்மை பயக்கும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பும் அவர்கள் ஆசீர்வாதமும் உதவியும் கிடைக்கும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தொழிலில் புதிய ஆர்டர் விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடும். தொழில் துறையினருக்கு சாதகமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். புதிய கிளைகள் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியை ஒத்தி போடுவது சிறப்பினை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் அலுவலக வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டிய சூழல்கள் இருக்கும். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயல்வீர்கள். குடும்பத்தில் தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம், கவனமாக இருங்கள். உறவுகள் குடும்ப நட்புகளிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் அறவே தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது சிறப்பாக இருக்கும். வாகன சுகம் மேம்படும். வாகனத்தை ஓட்டும் பொழுது கவனம் தேவை. பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமாக வரும். உடன் இருப்பவர்களிடம் கவனமாக பேசுவதும் பழகுவதும் நல்லது. அரசியல்வாதிகளின் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் உயரும். முயற்சிகளில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் வெற்றிகளை பெறுவீர்கள். புகழின் உச்சிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறை என்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அரசியல்வாதிகளுக்கும் மாணவர்களுக்கும் அனுகூலமான தன்மைகள் உருவாகும். மிகவும் உற்சாகமான சூழலோடு நினைத்ததை சாதிக்கிற வல்லமை நிறைந்த தினமாக மேசராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம்,
அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு ஆதரவு நிறைந்த தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற நாளாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷபத்திற்கான இன்றைய தின கிரக செயல்பாடுகள் இயல்புகள் எப்படி இருக்கிறது? எல்லாவற்றிலும் மேம்பட்டதானதொரு சூழலோடு யதார்த்தமான நிகழ்வுகளை புரிய வைக்கின்ற தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். ஆக்கமும் ஊக்கமும் அதிகரிக்கும். வாழ்வில் நினைத்தது தொட்டது எல்லாம் துலங்கும், நடக்கும். தெளிவான சிந்தனை தோன்றும், குழப்பம் விலகும். எந்த காரியத்தை செய்யும் முன்பும் 1-2 முறை ஆலோசனை செய்ததில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். சாமர்த்தியமான உங்களது செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்கள் விஐபிகளினுடைய சந்திப்பும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். அதனால் கௌரவம் மதிப்பு மேம்படும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தரும். தொழில் வியாபாரம் தொடர்பாக புதிய நபர்களின் அறிமுகம் மேம்பட்டதானதொரு சூழலை கொடுக்கும். அதனால் நன்மை உண்டாகும். உங்கள் கீழ் பணியாற்றுபவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து உங்கள் நிலையை உயர செய்வார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்பு கிடைக்கப்பெற இருக்கிறீர்கள். சக பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அலுவலகம் மூலம் அனுகூலங்கள் கிடைப்பதற்கு அதிக முயற்சிகள் தேவை. குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் சாதகமாக இருக்கும். குழந்தைகளின் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். குலதெய்வ அனுகிரகம் உருவாகும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். பெண்மணிகளுக்கு அடுத்தவர் ஆச்சரியப்படும் வகையில் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள். புதிய நட்பு மூலம் அனுகூலம் உருவாகும். அரசியல்வாதிகளின் பெயர்ப்புகள் அதிகரிப்பதற்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். எடுக்கும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை அரசியல்வாதிகள் காப்பாற்றுவீர்கள். பதவிக்கு இருந்து வந்த இடையூறுகள் விலகும். குறிப்பாக இன்றைய நாள் கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். ஹோட்டல், டிராவல், லாட்ஜ் இதுபோன்ற உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிற இந்த ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் புதிய முதலீடுகள் செய்வதை இன்றைய நாளில் தவிர்ப்பது நல்லது. வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். குறிப்பாக மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறனும் இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகளும் நிறைவான முறையில் பூர்த்தியாகிற நாளாக இன்றைய தினம் இருக்கும். விவசாயிகளுக்கு மேன்மை உருவாகும். மாணவர்களுக்கு கற்றலில் மேம்பட்ட சூழல் இருக்கும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது சிறப்பு. மிருகஸ்ரீட நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற தினமாக இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகளும் செயல்பாடுகளும் எப்படி இருக்கிறது? குறிப்பிட்டதானது ஒரு விஷயத்தில் உயர்வான சூழல்கள் கிடைக்கப்பெறுகிற தினமாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமையும். ராசியில் செவ்வாய் இருப்பது மிதுனத்திற்கு பலவீனம் என்றாலும் ராசிநாதன் வலுவாக இருப்பதும், ராசிநாதனுக்கு வீடு கொடுத்த தனாதிபதி சந்திரன் வளர்பிறை நிலையில் 5ஆம் இடத்தில் மிக சாதகமாக இருப்பதுமான சூழல்ல பொருளாதார நலன் மேம்படும். புகழ் பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீர்கள். அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் சாதகமான தன்மைகள் உருவாகும். சொல்லிலும் செயலிலும் நேர்மையை கடைபிடிப்பீர்கள். எடுத்த முயற்சிகள் அனைத்தும் கைகூடி வரும். வரவுக்கேற்ற செலவுகள் இருக்கும். எதையும் சாதிக்கும் திறமையும் சாமர்த்தியமும் உண்டாகும். மனோதைரியம் மேம்படும். மற்றவர்களால் குற்றம் சாட்டப்படலாம். எனவே கவனமாக இருப்பது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் மிக உஷாராக இருங்கள். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது நல்லது. உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மேம்படும். திடீர் கோபம் உண்டாகி பின்பு சரியாகும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் செலவுகள் அதிகரிக்கும். உங்கள் கீழ் வேலை செய்பவர்களின் செயல்களால் உங்களுக்கு கோபம் ஏற்படலாம். நிதானமாக அவர்களிடம் பேசுவது நன்மை கொடுக்கும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். உத்தியோக விஷயமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். அலுவலகத்தில் உள்ள சக ஊழியர்கள், மேலதிகாரிகளிடம் அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதம் ஏற்பட்டு விலகும். குடும்ப உறவுகளை அனுசரித்து போனால் மட்டுமே இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். கூடுமானவரை இன்றைய தினத்தை பொறுத்தவரை நிதானமாக யோசித்து செய்யக்கூடிய செயல்பாடுகள் வெற்றியை நிறைவாக கொடுக்கும். கோபத்தை தவிர்ப்பது அனுகூலத்தை தரும். அரசியல்வாதிகளுக்கு பெயர் புகழ் மேலோங்கும். எதிர்பார்த்த கௌரவ பதவிகள் கிடைக்கும். குறிப்பாக வெளிநாட்டு பயணங்கள், கலைத்துறை என்பவர்களுக்கு மதிப்பு மிகுந்த சூழலை பெற்றுத்தரும். இன்றைய நாள் மாணவர்களுக்கு சாதகமான சூழலையும் இளைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தியாகும். விவசாயிகளுக்கு விரும்புகின்ற அனைத்து நிகழ்வுகளிலும் அனுகூலங்கள் நடக்கும். மிதுனத்திற்கு மேன்மைகள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மிருகசீட நட்சத்திர நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும், புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.
கடகராசி அன்பர்களே, கடகத்திற்கான இன்றைய தினம் எப்படிப்பட்டதானதொரு சூழலை கொடுக்க போகிறது? உத்வேகமான மனநிலையும் உறுதித்தன்மையும் அதிகரிக்கிற தினமாக திக்பலம் பெற்றிருக்கின்ற ராசிநாதன் ராசியில் உச்சகுரு அமர்ந்திருப்பது, ராசியினுடைய யோகர்கள் சாதகமாக சஞ்சரிப்பதென உயர்வுகள் நிறைந்த நாளாக, உத்வேகம் நிறைந்த தினமாக கடகத்திற்கு இன்றைய தினம் அமையும். சுயநலமில்லாமல் பொதுநலத்தோடு இருப்பீர்கள். பல வழியிலும் பணவரவிருக்கும். காரிய தடைகள் விலகும். மற்றவர்களின் மீது இரக்கம் ஏற்பட்டு உதவிகள் செய்வீர்கள். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்கள் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். தொழில் வியாபாரம் மூலம் லாபம் அதிகம் வரும். வாக்கு சாதுரியத்தால் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அமைவார்கள். பழைய பாக்கிகள் வசூலாவதில் சில தடைகள் ஏற்படலாம். கடன் வசதி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி உருவாகும். அந்தஸ்து மேம்படும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணம் நிறைவான முறையில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே திருப்தியான சூழல் காணப்படும். குழந்தைகளால் பெருமை உண்டாகும். சுபகாரியங்களில் குடும்பத்தாரோடு கலந்து கொள்வீர்கள். மனதிற்கு பிடித்தமான உணவு வகைகளை உண்டு மகிழ்வீர்கள். பெண்கள் எடுத்த வேலையை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பெரியோர்கள் மூலம் அனுகூலம் உருவாகும். பணவரவு பல வகையிலும் இருக்கும். அரசியல்வாதிகள் மக்களின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வீர்கள். பேச்சில் மட்டும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. வேற்று மத மொழி பேசக்கூடிய அன்பர்களால் ஆதாயம் உருவாகும். சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற அன்பர்கள் சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சங்கடங்கள் மறைகிற நாளாக காரிய வெற்றி கிடைக்கப் பெறுகிற தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும். குறிப்பாக பொருளாதார நிலை மேலோங்கும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு முன்னேற்றமான சூழல் கற்றலில் உண்டு. இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நல்லதொரு புதுமைகளையும் மாற்றங்களையும் கொடுக்கிற நாளாக கடகராசி என்பவர்களுக்கு அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு திருப்பம் ஏற்படுகிற தினமாகவும், பூச நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. ஆயிலி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக சூழல்களும் அதற்கான தொடர்புகளும் எப்படி இருக்கிறது? மிக வலிமையாக இருக்கிறது. ராசிநாதன் ராசியின் யோகர்கள் மற்ற அனுகூலமான கிரக சஞ்சாரங்கள் சிறப்பாக உண்டு. அஷ்டம சனி சங்கடங்களை கொடுத்தாலும் அனைத்தையும் சமாளிக்கின்ற மனப்பக்குவத்தோடு மிக உற்சாகமாக காணப்படுவீர்கள். உறுதித்தன்மையோடு செயலாற்றுவீர்கள். அனைவராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். தடை ஏற்பட்டு வந்த சில காரியம் இன்றைய நாளில் தடை நீங்கி நடக்கும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்கள் நண்பர்களால் அனுகூலம் ஏற்படும். உற்சாகம் மிகுதியாக இருக்கும். உத்வேகம் கூடுதலாக இருக்கும். எதையும் உண்மையாகவும் நேர்மையாகவும் செய்து அதன் மூலமாக நிறைவான வெற்றி காண்பீர்கள். பொன்பொருள் சேர்க்கை உருவாகும். வீடு வாகன யோகம் ஏற்படும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய தொடர்புகள் ஏற்படும். மனம் மகிழும்படியான சம்பவங்களும் மாற்றங்களும் நடக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உருவாகும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் சிறப்பாக அமையும். தொழில் விரிவாக்கத்திற்கு எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு வேலை சுமை குறையும். முயற்சிகளில் அனுகூலமான பலன் கிடைக்கும். கடினமான காரியங்களையும் திறமையாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் நிலவும். குழந்தைகளால் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை விலகும். புதுவிதமான அணுகுமுறைகளோடு எதிர்பார்த்த நல்லதொரு மாற்றங்கள் நடக்கிற தினமாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் அமையும். குடும்ப உறவுகள் மேம்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குழந்தைகளால் பெருமை உண்டாகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சுப நிகழ்வுகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். புதியதான தொடர்புகள் மேம்பட்ட நிலையை கொடுக்கும். மனம் மகிழும்படியான சூழல்கள் உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு மதிப்பு மரியாதையும் செல்வாக்கும் உயரும். வெளியூர் வெளிநாடு பயணங்கள் அரசியல்வாதிகளுக்கு புதிய அனுபவத்தை கொடுக்கும். கௌரவமிக்க பதவிகள் கிடைக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. விவசாயிகளுக்கு அனுகூலமான விஷயங்கள் நடக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை பருவ வயதிலுள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் சற்று கடின சங்கடமான அனுபவங்கள் ஏற்படும். கவனமாக இருப்பது சிறப்பினை கொடுக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல் மேம்படுகிற நாளாகவும், பூர நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது?
அனுகூலமான நடைமுறைகளையும் நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கிற தினமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். எல்லா விதமான தடைகளும் விலகும், யதார்த்தம் புரியும், மேம்பட்ட சூழல்கள் உருவாகும், புகழ் பெறுவீர்கள். புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அனைத்து விதமான நிகழ்வுகளிலும் ஆச்சரியப்படத்தக்க நிகழ்வுகள் நடக்கக்கூடிய தினமாக கன்னிக்கு இன்றைய தினம் இருக்கும். ராசிநாதன் வலுப்பெற்றிருக்கிறது. ராசியின் யோகர்கள் சாதகமாக சஞ்சரிப்பது, உற்சாகமாக இருப்பீர்கள். சொல்லிலும் செயலிலும் உறுதித்தன்மையை கடைபிடிப்பீர்கள். எல்லோராலும் விரும்பப்பட இருக்கிறீர்கள். வாழ்க்கை தரம் உயர நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக அமையும். உங்களுக்கு மிகவும் பிரியமான நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசிவிட்டு அதன் மூலமாக மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். கவனமாக இருப்பது நல்லது. வழக்கத்தை விட தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும். அனாவசிய செலவுகளை தவிர்த்து சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது நலம் பயக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் பொழுது மிகவும் நிதானமாக இருப்பது நன்மை பயக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கு சற்று அலைய வேண்டியிருக்கும். தொழில் பங்குதாரர்களோடு கவனமாக பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல், கூடுதல் செலவை சந்திப்பீர்கள். வேறு ஒருவர் செய்த செயலுக்கு வீண் பழி ஏற்க வேண்டியிருக்கும். எனவே கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை அக்கம் பக்கம் உள்ளவர்களிடம் அனுசரணையாக நடப்பது நன்மை கொடுக்கும். உறவுகளிடம் பேசும் பொழுது அவர்களின் கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுதும் நிதானமாக இருப்பது நல்லது. பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் மேம்பட்டதானதொரு சூழலை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வம், செல்வாக்கு, பெயர், புகழ் கூடி வரும். வெளியூர், வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். உடன் இருப்பவர்களால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். கலைத்துறை என்பவர்களுக்கு தொழில் ரீதியாக போட்டிகள் ஏற்பட்டாலும் புதிய வாய்ப்புகளுக்கு பஞ்சம் இருக்காது. இன்றைய நாள் அனைத்திலும் அனுகூலமானதொரு நல்ல பலனை கொடுக்கிற நாளாக கன்னிராசி என்பவர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். உத்திரம் நட்சத்திர என்பவர்களுக்கு மேம்பட்டதானதொரு சூழல் அமைகிற நாளாகவும், அஸ்த நட்சத்திர என்பவர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற தினமாகவும், சித்திரை நட்சத்திர என்பவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக சேர்க்கைகள் எப்படி இருக்கிறது? இயல்பை விட மேம்பட்டதான தன்மையோடு துலாத்திற்கு இன்றைய நாள் அமையும். புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவீர்கள். புனித வார்த்தைகள் உங்களுக்கு வெற்றிகரமான தன்மைகளை கொடுக்கும். குறிப்பாக வளர்பிறை சந்திரன் ராசியிலேயே மிக வலிமையாக இருப்பது குருவின் சஞ்சாரம் குறைகளை அனைத்தையும் நீக்கும். சனி வலிமையாக இருப்பது சகலவிதமான அனுகூலங்களையும் மாற்றத்தையும் கொடுக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உருவாகும். எந்த சூழலிலும் தன்மானத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். தடைகள் அனைத்தும் முழுமையாக விலகும். நிதானமாக இருப்பது நன்மையை கொடுக்கும். பண வரவு மேம்படும். வேற்றுமொழி பேசும் நபரால் நன்மை உண்டாகும். புத்திசாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீர்கள். வீண் அலைச்சல்கள் விலகும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். கோபதாப பிடிவாத குணங்களை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள், அலைச்சல்கள், அதனால் சங்கடங்கள் ஏற்படலாம். வியாபாரம் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்களை ஒத்தி போடுவது நல்லது. நிதி நிறுவனங்கள், நகைக்கடை, அடகு கடை, ட்ரேடிங் ஏஜென்சி, கமிஷன் போன்ற தொழில் அமைப்பில் இருக்கிறவங்க சற்று நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை பயக்கும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை அதிகரிப்பதுடன் அலைச்சலும் கூடுதலாக இருக்கும். குடும்பத்திலிருந்து இறுக்கமான சூழல் விலகும். குடும்ப உறவுகள் மூலம் வருமானம் மேம்படும். கொடுத்த வாக்குறுதியை பாடுபட்டாவது காப்பாற்றுவீர்கள். ஒரு சில வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான தன்மைகளும் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை விலகும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் விருந்தினர் வருகையாலும் செலவுகள் அதிகரிக்கும். பெண்மணிகள் தேவையற்ற கோபதாபங்களை தவிர்ப்பதும் நிதானமாக பேசுவதும் அனுகூலத்தை கொடுக்கும். குறிப்பாக அரசியல்வாதிகள் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. கலைத்துறை என்பவர்கள் நிதானம் காப்பது சிறப்பு. விவசாயிகளுக்கு பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உண்டு. விரும்பியது கிடைப்பதற்கான சூழல்கள் நிறைந்த தினமாக துலாம் ராசி என்பவர்களுக்கு தடைகள் விலகுகிற நாளாக இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். சித்திரை நட்சத்திர என்பவர்களுக்கு மேன்மையான நாளாகவும், சுவாதி நட்சத்திர என்பவர்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது. விசாக நட்சத்திர என்பவர்களுக்கு தடை விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள், செயல்பாடுகள் எப்படிப்பட்டதான நிலையில் இருக்கிறது? குறிப்பாக உச்சகுரு ராசியை பார்க்கிறார். உணர்வுபூர்வமாக செயலாற்றுவீர்கள்.
சனி உச்சகுருவின் தொடர்பில் இருக்கிறார். 10ல் சூரியன், 11ல் சுக்கிரன் என மாறுபட்ட கிரக சஞ்சாரத்தோடு இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான அனுபவங்களை கொடுக்கிற நாளாக அமையப் போகிறது. எல்லோரையும் யதார்த்தமாக நம்பிவிடுவீர்கள். எதிர்ப்புகள் விலகும். திட்டமிட்ட காரியங்கள் சரியாக நடக்கும். பணவரவு பல வகையிலும் இருக்கும். கையிருப்பு கரையும். ஆரோக்கிய நலன் கருதி சரியான நேரத்தில் உணவருந்துவது நல்லது. சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். தேவையற்ற வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது அனுகூலமாக இருக்கும். மற்றவர்களுக்கு உதவும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கிய நலன் மேம்பாடு அடையும். மனதில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் கடின முயற்சிக்கு பின் முன்னேற்றம் காண்பீர்கள். எதிர்பார்த்த புதிய ஆர்டர்கள் வந்து சேருவதில் சில தடைகள் ஏற்படும். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறுவீர்கள். குடும்பத்தில் குழந்தைகளால் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உருவாகும். குலதெய்வ அனுக்கிரகம் மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே பிரியம் நெருக்கம் உருவாகும். சகோதரர் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். மனதில் துணிச்சல் மேம்படும். கடன்கள் அனைத்தும் கட்டுக்குள் இருக்கும். பெண்மணிகளுக்கு முக்கியமான வேலைகளிலிருந்து வந்த தடை தாமதம் விலகும். வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி விடுவது சிறப்பாக இருக்கும். அரசியல்வாதிகளின் பெயர் புகழுக்கு களங்கங்கள் உண்டாகிற நிகழ்வுகள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. எதிர்பாராத பயணங்களால் அனுகூலம் ஏற்பட்டு மன நிம்மதி நல்லவிதமான முறையில் இருக்கும். குறிப்பாக கலைத்துறை என்பர்கள் விரும்பிய சூழலை பெறப்போகிறீர்கள். அரசியல்வாதிகளுக்கு தடைகள் விலகப் போகிறது. மாணவர்களுக்கு கற்றலில் அனுகூலமான தன்மைகள் உண்டு. இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவாக பூர்த்தியாகும். இன்றைய நாளை பொறுத்தவரை சாதகமான சூழல்கள் நிறைய உள்ள தன்மைகள் விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். விசாக நட்சத்திர என்பர்கள் நிதானம் காப்பது நல்லது. அனுச நட்சத்திர என்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. கேட்டை நட்சத்திர என்பர்களுக்கு மேன்மை நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியினருக்கு இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கிறது? நல்லதொரு உற்சாகமான மனநிலையை கொடுக்கிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். விரும்பியது கிடைக்கும். வேண்டாத நிகழ்வுகளை எல்லாம் வெறுத்து ஒருக்குவீர்கள். எல்லாவற்றிலும் உற்சாகமாக இருப்பீர்கள். உறுதித்தன்மை மேம்படும். மனதளவில் நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும். குறிப்பாக பணவரவு பல வகையிலும் இருக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பது அனுகூலமாக இருக்கும். மனம் எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவெடுக்க தூண்டும். வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் நிதானம் காப்பது நல்லது. ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். அது சார்ந்த பெரியோர்களின் சந்திப்பு நிகழும். வீண் அலைச்சலுக்கு பிறகு எந்த ஒரு காரியமும் சிறப்பாக நடக்கும். திட்டமிட்டு செயலாற்றினால் வெற்றி கிடைக்கும். எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். பெண்களால் மனசங்கடங்கள் உருவாகலாம். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ஒத்துவராத நபர்களிடமிருந்து விலகி இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் தங்கள் வியாபாரம் தொடர்பாக கூடுதலாக அலைய வேண்டியிருக்கும். வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாக வந்து சேரும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் மேலதிகாரிகள் சொல்லி ஒரு வேலையை முடிக்க அதிகமாக அலைந்து திரிய வேண்டியிருக்கும். சக பணியாளர்களிடம் வீண் பேச்சுக்களை அறவே தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். குடும்பத்தில் விருந்தினர் வருகையால் திடீர் செலவுகள் ஏற்படலாம். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தாரோடு வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டிய தன்மைகள் உருவாகும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது அனுகூலமாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயம் ஒன்றால் வாக்குவாதம் ஏற்பட்டு சரியாகும். ஆயுதம் நெருப்பிவற்றை கையாளும் பொழுதும் வாகனங்களில் செல்லும் பொழுதும் கவனம் தேவை. பெண்மணிகளுக்கு எந்த காரியத்திலும் அவசர முடிவெடுக்காமல் இருப்பதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் சிறப்பினை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த கௌரவமான பதவிகள் கிடைக்கும். மனமகிழ்ச்சி ஏற்படுத்தும் காரியங்கள் நல்லதொரு சூழலை ஏற்படுத்தும். இன்றைய நாள் அனைத்திலும் உபயோகமான சூழலை கூடுதலாக கொடுக்கக்கூடிய தினமாக தனுசு ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் அமையப் போகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. போராட நட்சத்திரக்காரர்களுக்கு தடை விலகப் போகிறது. உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்ப்புகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கு இன்றைய தினம் எப்படிப்பட்டதான சூழலோடு அமையப் போகிறது? புதுமைகளையும் வித்தியாசமான அணுகுமுறைகளையும் உள்ளடக்கிய சுறுசுறுப்பு வாய்ந்த மகர ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் மிக சாதகமாக இருப்பதும், ராசியை உச்சகுரு பார்ப்பதும், ராசியின் யோகர்கள் அனுகூலம் பெற்றிருப்பதும்,
உயரியதானதொரு சூழலை கொடுக்க போகிறது. குடும்ப பாசத்திற்கு கட்டுப்பட்டு செயலாற்றுவீர்கள். புதுமையான சிந்தனைகள் இன்றைய தினம் அதிகரிக்கும். எதிர்ப்புகள் விலகும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். கடன் தொந்தரவுகள் நீங்கும். குறிப்பாக நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் விலகுவதால் உற்சாகமான மனநிலை ஏற்படும். பல வகையான யோகங்கள் உருவாகும். குறிப்பாக உடல் நோய்கள் நீங்கி மன ஆரோக்கியம் மேம்படும். ஆனால் பிறருடன் பழகும் பொழுது நிதானம், கவனம் அவசியம். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படும். தொழில் தொடர்பான காரியங்கள் வெற்றி பெறும். பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் வசூலிப்பது வேகம் பிடிக்கும். வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளில் சாதகமான சூழல்கள் உருவாகும். தொழில் பங்குதாரர்களோடு விட்டு கொடுத்து போவது நல்லது. குறிப்பாக தொழில் விரிவாக்கத்தில் புதுமையான அணுகுமுறைகளை பின்பற்றுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களின் நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் சரியான முறையில் பணியாற்றுவீர்கள். குடும்பத்தில் திருமணம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். குடும்பத்திலிருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். உங்களது வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். தொழில் பங்குதாரர்களால் நண்பர்களால் அனுகூலம் உருவாகும். குழந்தைகள் உங்களது பேச்சுக்கு செவிசாய்ப்பார்கள். மனதிற்கு பிடித்தமான சூழல் அமையும். பெண்மணிகளுக்கு கடன் தொடர்பான சங்கடங்கள் விலகும். மனக்குழப்பம் நீங்கி உடல் ஆரோக்கிய நலன் மேம்படும். அரசியல்வாதிகள் மக்களின் ஆதரவை பெற அவரவர்களின் தேவை அறிந்து செயல்படுவீர்கள். குறிப்பாக உடனிருப்பவர்கள் ஒத்துழைப்போடு செயல்படுவார்கள். கடைத்துறை என்பர்களுக்கு ஆதாயம் உண்டு. மாணவர்களுக்கு மதிப்பு மிகுந்த சூழல்கள் உண்டு. இன்றைய நாள் அனைத்திலும் வெற்றிகரமான வாய்ப்பை கொடுக்கிற நாளாக மகர ராசி என்பர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை எல்லா வகையிலுமே கூடுதலான நலன்களும் முயற்சிகளும் உங்களுக்கு புதுமையான அனுபவத்தை கொடுக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு. உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த தினமாகவும், திருவோண நட்சத்திர நண்பர்கள் சுறுசுறுப்பாக இருக்கின்ற தினமாகவும், அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கும்பராசி என்பர்களே, எந்த நிலையிலும் குணம் மாறாமல் உறுதித்தன்மையோடும் உற்சாகத்தோடும் செயலாற்றுகிற நாளாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமையும். மேன்மைகள் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் அமையப் போகிறது. குறிக்கோள்கள் பூர்த்தியாகும். எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நல்லவிதமாக நடக்கும். எதிர்ப்புகள் விலகும். ராசியில் ராகு அமர்ந்திருந்தாலும் ராசியின் யோகர்கள் வலுவாக இருப்பதும், ராசிநாதனே அதிக சுப தொடர்புகளோடு இருப்பதும் உற்சாகமான மனநிலையும் உறுதித்தன்மையும் மேம்படுத்தும். குழந்தைகளால் அதிர்ஷ்டம் உருவாகும். குலதெய்வ அனுக்கிரகம் மேம்படும். புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அனைவரையும் எளிதில் வசப்படும் வித்தை அறிந்திருப்பீர்கள். எல்லா விதத்திலும் நன்மை உண்டாகும். எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்வீர்கள். தடைபட்டு வந்த காரியங்களிலிருந்து வந்த தடை விலகும். சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் உருவாகும். பணவரவு அதிகரிக்கும். உங்கள் செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகி விடுவார்கள். தொழில் வியாபாரம் போட்டிகள் நீங்கி நன்கு நடக்கும். உங்களது வியாபாரத்திற்கு பக்கபலமாக ஒருவரது உதவி கிடைக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவு மேம்படும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் சாதுரியமான பேச்சால் மேலதிகாரிகளின் கட்டளைகளை நிறைவேற்றி பாராட்டு பெற இருக்கிறீர்கள். நீண்ட நாட்களாக நின்ற பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பார்கள். குழந்தைகளின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். விருந்தினர் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும். தடைபட்ட சுபகாரியம் தடை நீங்கி நடக்கும். குடும்பத்தில் அவ்வப்போது தேவையற்ற வீண் விவாதங்கள் தோன்றி மறையும். பெண்மணிகளுக்கு சாதுரியமான பேச்சால் ஆதாயம் உருவாகும். பணவரவு பல வகையிலும் இருக்கும். காரிய தடைகள் விலகும். அரசியலில் மற்றும் பொதுப்பணிகளில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள முடியாத சூழல் ஏற்படும். முடிந்தவரை யாரையும் நம்பி வாக்குறுதிகள், பணோதவி, ஜாமீன் கையெழுத்திடுவதை தவிர்ப்பது நல்லது. கலைத்துறை என்பவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் நல்ல விதமாக அமையும். மாணவர்கள், இளைஞர்கள், விவசாயத்துறை என்பவர்களுக்கு அனுகூலமான தன்மைகள் சிறப்பாக நடக்கின்ற நாளாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு லாபம் மேம்படுகிற தினமாகவும், சதயம் நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற நாளாக இன்றைய நாள் அமையும். மீனராசி என்பர்களே, மீனராசியினருக்கு நல்லதொரு மேன்மைகளும் புகழும் சிறப்பும் உற்சாகமும் உறுதித்தன்மையும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். ராசியில் சனி இருப்பது பலவீனம். ராசியினுடைய யோகரான செவ்வாய் வலிமையாக இருப்பது, ராசிநாதனே ராசியை பார்ப்பது உற்சாகமான சூழலை கொடுக்கும். தடைகள் விலகும். மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் உருவாகும். வழக்கத்தை விட உற்சாகமாக காணப்படுவீர்கள். தடைகள் அனைத்தும் முழுமையாக விலகும்.
இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளும் வெற்றிகரமாக அமையும். எல்லா விதத்திலும் நன்மை உண்டாகும். எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்வீர்கள். தடைபட்டு வந்த காரியங்களில் இருந்து வந்த தடைகள் விலகும். சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் உருவாகும். பணவரவு அதிகரிக்கும். உங்கள் செயல்களுக்கு இருந்து வந்த தடைகள் தாமாக விலகிவிடும். தொழில் வியாபார போட்டிகள் நீங்கி நன்கு நடக்கும். உங்களது வியாபாரத்திற்கு பக்கபலமாக ஒருவரது உதவி கிடைக்கும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாதுரியமான பேச்சால் மேலதிகாரிகளின் கட்டளைகளை நிறைவேற்றி அதன் மூலமாக அனுகூலம் பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக நின்ற பதவி உயர்வு உங்களை தேடி வரும். குடும்பத்தில் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குழந்தைகளின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். குலதெய்வ அனுக்கிரகம் உருவாகும். விருந்தினர் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சிகரமான சூழல் ஏற்படும். தடைபட்டு வந்த திருமண காரியங்கள் தடை நீங்கி சாதகமாக நடக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை விரும்பி வாங்குவீர்கள். குடும்பத்தில் வீண் விவாதங்கள் தோன்றி மறையும். கவனமாக இருப்பது நல்லது. பெண்மணிகளுக்கு சாதுரியமான பேச்சால் ஆதாயம் உருவாகும். பணவரவு பல வகையிலும் இருக்கும். காரிய தடைகள் விலகும். அரசியல் மற்றும் பொதுப்பணிகளில் ஈடுபட்டிருப்பவர்கள் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள முடியாத சூழல் உருவாகும். முடிந்தவரை வாக்குறுதிகள் கொடுப்பதை அறவே தவிர்ப்பது நல்லது. எடுத்த காரியங்களில் நிறைவான வெற்றி கிடைக்கும். திருமணம் தொடர்பான காரியங்களில் நிகழ்வுகள் சந்தோஷமாக இருக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். இன்றைய நாள் மாணவர்களுக்கும் சரி மற்றவர்களுக்கும் மேம்பட்டதானதொரு நல்ல பலனை கொடுக்கிற நாளாக மீனராசிக்காரர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் பொறுமை காப்பது சிறப்பு. ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும்.